ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில தகப்பனே அப்பா உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அப்பா ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்க கொண்டு வந்த அப்பா உங்களுடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். அப்பா பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா, நீங்க ஆளுகை செய்கிற தேவன். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா யெகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஆத்துமநேசரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஷதரா பலதரி கலதெர படாடி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். அப்பா சோதரம் தகப்பனே எங்கள் அப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா இதுல கூடு இருக்க ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம்பா 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 சோதரம் சோதரம் சோதரம். ஷபாரபாலா தரிக்கலெந்தரபோ ஷரர தரிக்கலெந்தரபா. டாடி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆவியானவரே அப்பா அதை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீர் அழைத்த அழைப்பும் அப்பா கிருபை வரங்களும் மாறாதவைகள் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களுக்கு குறிச்சு ஆவியானவரே தேவ திட்டத்தை ஆவியானவரே எங்கள் மூலமாகவே நீங்க நிறைவேற்றுவீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே
பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை உன் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை உன் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் நீர் வரைந்தீரே உன்னதா எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்றும் என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே.
எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமீன். ஆண்டவரே அப்பா, ஷபரதரி கலந்தனபு ஷரரதரி கலதிரபா. அவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே, அவியானவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவியானவரே, எங்களை மறவாத நேசர். அவியானவனே அப்பா வலுதிரி கலதிரபா. அவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே அப்பா, டிதிரிக்கலெந்தரேபு ஷரரதரிக்கலெதரபா. அவியானவரே அப்பா, நீங்க எங்களை கண்ட்ரோல் எடுங்க. அவியானவரே அப்பா, உம்முடைய வார்த்தை எங்க வாயில வைங்கப்பா. அவியானவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அடைக்கலமானவரே அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நானே தகப்பனாக இருக்கிறேன் என்று சொன்னவர். அவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே. அவியானவரே ஷபாலதரி கலந்தரேபோ ஷகாலதிரி கலந்தரேபோ ஷரரதரி கலந்தரேபோ ஷரரதரி புருதிரி கலந்தரபா கருதிரி கலந்தரேபோ ஷபாலுதிரி கலந்தரேபோ ஷாராரதரி கலதெரபா. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஆவியானவரே அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளையில அப்பா, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே, எங்களுக்கு விரோதமாக சத்துரு எழுப்புகிற எல்லா காரியங்களையும் தகப்பனே நீங்க முறியடித்து போடுகிறதற்காக நன்றி. ஆவியானவரே அப்பா, சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து போவது இல்லைன்னு நீங்க சொல்றீங்களப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே, துஷ்டனை எங்கள் காரியங்களுக்கு தூரப்படுத்துவீராக. இயேசுவே ஆவியானவரே ஷபாலாதரிக்கல் அந்த ரேபோ ஷரரதரிக்கலதரபா. ஆவியானவரே அப்பா, சோதரம் நன்றி தகப்பனே. ஆவியானவரே அப்பா, அந்த காலை வேளையில தகப்பனே, ஆவியானவரே அப்பா, எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உண்டான செயல்கள் எல்லாத்தையுமே நாங்க சமர்ப்பிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, நீங்க பொறுப்பெடுங்க. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனை, நீங்க சார்ஜ் எடுத்து எங்க லைஃப தகப்பனை மாற்றி போடுங்க. ஆவியானவரே, நாங்க இருக்கிற வண்ணமாகவே இல்லப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில தகப்பனே ஒரு வளர்ச்சி வேணும். ஆவியானவரே அப்பா, ராதாரி கலந்த ரேபோ ஷாதாரி கலந்த ரேபா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலதை அப்பா, உன் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் சொல்ற கர்த்தர். வலக்கரத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். வலக்கரத்தினாலே எங்களை தாங்குகிற கர்த்தர். அப்பா, ருதிரி கலந்தரே போ ஷதாரி கலதரபா. ஆவியானவரே அப்பா, சோதரம் சோதரம் சோதரம். உங்ககிட்ட இருந்து எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது ஏசப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனை, யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாதுப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனை, பசியோ பட்டினியோ ஆவியானவரே, மழையோ வெயிலோ அப்பா, சோதரம் தகப்பனை, எதுவும் எங்களை ஆவியானவரே உங்களுடைய அன்பை விட்டு பிரிக்காதுப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனை, அப்படி நாங்க எதையாச்சும் அப்பா பிரிக்க அனுமதிச்சிருந்தோம்னா ஆவியானவரே உங்களுடைய அன்பை விட்டு தகப்பனே அப்பா, சோதரம் தகப்பனை, எங்களை நாங்க பிரிக்க அனுமதிச்சிருந்தோம்னா இந்த காலை வேளையில தகப்பனே அதை நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். ஆவியானவரே அப்ப எந்த காரியத்தையோ இல்லை யார தகப்பனே நாங்க நடுவா கொண்டு வந்திருந்தோமோ உங்களையும் எங்களையும் பிரிக்கிறதுக்கு இந்த காலை வேளையில தகப்பனே, அந்த நபரை தகப்பனே ஆவியானவரே நீங்க உங்களுக்கு அடுத்ததா வைங்க. ஆவியானவரே, உங்களுக்கும் எங்களுக்கும் அப்பா தகப்பனே எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இயேசுவே, எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆவியானவரே சில காரியங்களை நாங்க செய்யறோம்ப்பா. அந்த காரியங்கள் ஆவியானவரே அந்த நபரோட பேசுறது நீங்க பேசக்கூடாது, அவங்களோட பேசினா சண்டை வரும் அப்பா, நிறைய காரியங்கள் நீங்க எங்களுக்கு சொல்லியிருப்பீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே, நாங்க அதெல்லாம் விட்டுட்டு அப்பா அவங்களுக்கு நாங்க ஊழியம் செய்யறோம், அவங்களுக்கு நாங்க எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரே அப்பா அப்பா பூசி முழுகிற அனுபவம் வேணாம்ப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே, நீங்க நோ சொன்னா நோ தான், நீங்க எஸ் சொன்னா எஸ் பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா, நீங்க இன்னைக்கு காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே எந்தெந்த காரியங்களுக்கு நாங்க ஆவியானவரே நீங்க நோ சொல்லி நாங்க எஸ் சொன்னோமோ, நீங்க வேணான்னு சொல்லி நாங்க வேணும்னு சொன்னோமோ, அந்த காரியங்களை எல்லாம்
தகப்பனே எங்களுக்கு தூரப்படுத்துவீராக. ஏசப்பா தூரப்படுத்துவீராக. ஏசப்பா தூரப்படுத்துவீராக. தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா சோதரம் தகப்பனே எங்க இருதயத்தை தெளிவுபடுத்துங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க வேண்டான்னு சொன்ன காரியத்தை நாங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தகப்பனே ஆவியானவரே அதுல நாங்க நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்றோம்ப்பா. ஆவியானவரே நிறைய இடையூறுகள் வருதுப்பா. ஆவியானவரே நாங்க எடுத்துட்டோம் ஆவியானவரே முடிச்சிடக்கூடாது. தகப்பனே ஆவியானவரே நீங்க வேணான்னு சொன்னா எந்த இடத்துல ஸ்டாப் பண்ண சொல்றீங்களோ நாங்க ஸ்டாப் பண்ணிடணும்ப்பா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா உதவி செய்யுங்க. நீங்க சொன்ன காரியங்கள் மட்டும்தான் எங்க வாழ்க்கையில நடக்கணும்ப்பா. நாங்களா முடிவு எடுத்திருந்தா அது உமக்கு சித்தம் இல்லைன்னா தகப்பனே எங்களை எடுத்து அப்பா அந்த காரியத்தை நீங்க எடுத்து போடுங்க. ராபாலிதிரி கலந்தரே போ ஷாதாரி கலந்தரப ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களை உள்ளம் கைகளில வச்சு வறந்து வச்சிருக்கீங்களே தகப்பனே. ஆவியானவரே நாங்க போகிற காரியம் வருகிற காரியம் எல்லாத்தையும் தகப்பனே நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அனுதினமும் உம்முடைய சமூகத்தில இருந்து ஆவியானவரே வாக்க பெற்றுக்கொண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானவரே நாட்களை நாங்க துவங்கணும்பா. இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா எங்களுக்கு ஒத்தாசையாக நீங்க தான் வருவீங்கப்பா. ஆவியானவரே வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஒரே நபர்ப்பா. ஆவியானவரே ஒரே ஒரு ஆதாமுக்காக ஒட்டுமொத்த ஆவியானவரே பூமியையும் ஒழுங்குபடுத்தி ஆவியானவரே அந்த ஆதாமுக்கு ஏற்ற காரியங்களை தகப்பனே நீங்க செய்து கொடுத்தீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஒரு மனுஷனுக்காக ஒரு ஆவியானவரே அப்பா ஒரு பிளானட்டையே ஒரு பூமியவே தகப்பனே நீங்க சுதந்திரிக்க கொடுத்தீங்கன்னா ஆவியானவரே அப்பா நீங்க மனுஷன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கப்பா. நாங்க உங்களுடைய அப்பா நினைக்கிறதற்கும் தகப்பனே நீங்க எங்களை நினைக்கிறதற்கும் அப்பா நீங்கள் எங்களை எண்ணுவதற்கும் நாங்க ஏமாத்திரம்ப்பா. ஆவியானவரே தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர்கள் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க இந்த மனுஷனை தேடி வந்தீங்கப்பா இந்த பூமிக்கு. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே யாருக்காக வந்தீங்களோ அவங்களே உங்களை தகப்பனே அப்பா சிலுவையில அறைந்தாங்க. ஆவியானவரே அதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்பா சோதரம் தகப்பனே. அதே போல நாங்க உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தகப்பனே. நீங்க சொல்லியும் நாங்க அந்த காரியத்தை செய்யாம இருந்தோனா இல்ல நீங்க சொல்லாம இருந்து அந்த காரியத்தை செஞ்சோனா தகப்பனே ஆவியானவரே நீங்க எவ்வளவா கஷ்டப்படுவீங்கப்பா. ஆவியானவரே இந்த மாதிரி எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களையும் என் தேவனிடத்துல கேட்டு ஒரு சின்ன இடத்துக்கு போகணும்னா கூட தகப்பனே ஆவியானவரே உம்முடைய இடத்துல கேட்கணும்பா. அப்பா வார்த்தையை கேட்கணும்பா. ஆவியானவரே கேட்டுதான் நாங்க அங்க போகணும் தகப்பனே. ஆவியானவரே நீங்க அப்படி செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனுஷனுடைய உதவி விருதாப்பா. மனுஷனுடைய காவல் விருதாப்பா. அப்பா மனுஷன் எங்களுக்கு தருகிற ஆதரவு விருதாப்பா. ஆவியானவரே அடைக்கலம் விருதாப்பா. எல்லாம் எங்க பரத்துல இருந்துதான் எங்களுக்கு வரணும்ப்பா. அப்படி வந்தாதான் எங்களுக்கு அது நிலைச்சு நிற்குண்டாடி. அப்பா நீங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே போக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் பரத்தையும் பத்திரமாக
காப்பாரே இது முதலாய் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவனுறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்த கன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்த கன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவனுறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமீன். ஆண்டவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா எங்களுக்கு உதவி வருகிற கண்மலையை நோக்கி நாங்க பார்க்கணும். எங்களுக்கு உதவி வருகிற அப்பா சோதரம் தகப்பனே அப்பா ஒத்தாசை உங்களிடத்துல இருந்து வரணும்ப்பா. அப்பா எங்க ஒத்தாசை தகப்பனே பர்வதத்துல ஏசப்பா நீர் இருக்கிற பர்வதத்துல இருந்து வரணும்ப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை வேலி எடுத்து பாதுகாக்கிற தேவன் இந்த காலை வேலையில தகப்பனே அப்பா நீங்க ஆவியானவரே எகிப்தில கண்ட எந்த தீங்கையும் இனி காணாதிருப்பா என்று சொல்லீங்களே. அது ஆவியானவரே இந்த வாக்கு தத்தங்களை தகப்பனே இன்றைய வசனமா நாங்க எடுக்கிறோம்ப்பா. இனி எந்த தீங்கையும் நீ காண மாட்டா என்று சொல்லுகிற கர்த்தர் அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தீங்கும் உங்களை அணுகுவது இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே தீமையான காரியங்கள் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களை நெருங்குவது இல்ல. தீமைக்கு நாங்க விலகி ஓடணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே. தீமைக்கு நாங்க விட்டு விலகி ஓடணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் பிசாசுக்கு நாங்க எதிர்த்து நிக்கலாம். ஆனா தகப்பனே எங்களை நோக்கி வருகிற பாவம் எங்களை நோக்கி வர தீங்கு ஆவியானவரே அப்பா எல்லா காரியத்துக்கும் நாங்க விட்டு விலகி ஓடணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ராதாரிக்கல் அந்த ரெபோ ஷரரதரிக்கல் தரபா ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம்
சோதரம் ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷாபாலா தரி கலந்தரப ஷரர தரி கலதரபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே நீங்க மட்டும் போதும் ஆவியானவரே அப்பா எங்க கால்கள் வலுவாத படிக்கு அப்பா எங்க கால்கள் எதிலை சிக்கி கொள்ளாத படிக்கு எங்க கால்களை தள்ளாட விடவில்லப்பா நீங்க இதுவரைக்கும் விடலப்பா இனிமேலும் தகப்பனே அப்பா நீங்க விட்டுறாதீங்கப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஒருவேளை டேடி ஆவியானவரே நாங்க உண்மை விட்டு போற மாதிரி காரியங்கள் ஏதாச்சும் எங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அப்பா இனி வரும்னா ஏசப்பா ஆவியானவரே அந்த மாதிரி எங்களை விட்டுறாதீங்கப்பா ஆவியானவரே சவுல நீங்க விட்டு போனது போல எங்களை விட்டுறாதீங்கப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனை எல்லாத்தையும் தயவாய் மன்னிங்க ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நாங்க எங்களுக்கு ஆவியானவரே ஏதோ ஒரு உணர்த்துற அப்பா உறுத்துகிற காரியம் நாங்க செஞ்சுட்டா உடனே நாங்க மன்னிப்பு கேட்டுறணும்ப்பா ஆவியானவரே ஆதாம் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா அப்பா இன்னைக்கு நீங்க மனித குலத்துக்கு நீங்க வேற காரியங்கள் செஞ்சிருப்பீங்கப்பா ஆவியானவரே ஆதாம் கேட்காத மன்னிப்பு ஏவாள் கேட்காத மன்னிப்பு தகப்பனே நோவா காலம் வரைக்கும் யாரும் தகப்பனே மன்னிப்பு கேட்கலையப்பா ஆவியானவரே மன்னிப்பு கேட்டு மனம் திருந்திருந்தாங்கன்னா தகப்பனே நீங்க மன்னிக்கிறதுக்கு வள்ளலாக இருக்கிறீங்க ஆவியானவரே நீங்க மன்னிச்சிருப்பீங்கப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அதை இன்றைக்கு ஆவியானவரே நாங்க உங்களுடைய கரத்துல நாங்க அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்க உங்களை கஷ்டப்படுத்திருந்தா எங்களை தயவாய் மன்னிங்கப்பா அப்பா நாங்க புலம்பி கொண்டே இருந்தோம்னா அது நீங்க எவ்வளோ அப்பா வருத்தப்படுவீங்கப்பா ஆவியானவரே புலம்புகிற அப்ப மனுஷங்க முறுமுறுத்த மனுஷங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ள போகலப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நாங்க எங்க வாழ்க்கையில நாங்க புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா எங்களை தயவாய் மன்னிங்கப்பா எங்க சூழல்னு சொல்லிட்டு நாங்க எங்களை ஆவியானவரே புலம்புற காரியத்தை நாங்க வைக்கிறோம் அப்பா மேற்கொள்றோம்ப்பா தகப்பனே ஆவியானவரே அந்த புலம்புகிற காரியத்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்க எந்த காரியத்துல நாங்க புலம்புகிறோமோ தகப்பனே அது ஒன்றுக்குமே உதவாத காரியங்கள் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவியானவரே சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அப்பா வெள்ளரிக்காக்கும் ஆவியானவரை பூண்டுக்கும் தகப்பனே ஆவியானவரை வெங்காயத்துக்கும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்கப்பா ஆவியானவரே அப்பா அவங்கள உங்களுடைய ஜனத்துல நீங்க சேர்க்கவே இல்லப்பா ஆவியானவரே வனாந்திரத்திலே அழிந்து போனாங்கப்பா அப்பா புலம்பலும் முறுமுறுத்தலும் என் தேவனுக்கு பிடிக்காத காரியம் இனி தகப்பனே நாங்க புலம்பி கொண்டு இருக்கிறது ஆவியானவரே உமக்கு சித்தம் அல்லப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் தகப்பனே சீக்கிரத்திலே ஆனந்த களிப்போடு சாட்சிகள் சொல்ல என் தேவ ஆவியானவர் நீங்க உதவி பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இப்போதும் டாடி ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பன் எங்க குடும்பங்களுக்கா வரோம்ப்பா எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே நீங்க வேலியெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா ரட்சிப்பு உம்முடையதுப்பா உம்முடைய ரத்தத்தை நாங்க எங்க வீட்டுல தெளிக்கிறோம் எங்க நிலக்கால்கள்ல பூசுகிறோம் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்க வீட்டு இருக்கிற ஒவ்வொரு நபர் மீதும் தெளிக்கிறோம்ப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷாபாலா தரிக்கல் அந்த ரேபு ஷருரி திரிக்கலை திரபா தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி நன்றி செலுத்துகிறோம் தேவ ஆவியானவரே ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே ஒவ்வொருவரும் எங்க குடும்பத்தில இருந்து வரணும்ப்பா அப்பா சோத்திரம் தகப்பனே சபையில இருக்கிற ஒவ்வொரு நபரோட குடும்பத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்க யாரு இன்னி ரட்சிப்புக்குள்ள வராம இருக்கிறாங்களோ தகப்பனே யாரு ரட்சிப்புக்குள்ள வந்து தகப்பனே இன்னும் தகப்பனே உமை கிட்டி சேராம இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா அவங்கள மாற்றுங்க ஒரு விசை மாற்றுங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே எங்க மூலமாக சுவிசேஷம் இல்லப்பா நாங்களே சுவிசேஷமாக இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா எங்களை பார்த்து ஜனங்கள் வரணும் ஆவியானவரே எங்களுக்கு இருக்கிற அப்பா சோதரம் தகப்பனே பணம் பதவியை பார்த்து இல்லப்பா ஆவியானவரே அப்பா நாங்க நடந்து கொள்ளுகிற ஆவியானவரே அப்பா ரூத்த பார்த்து அப்பா அந்த ஊரார் எல்லாம் சொன்னாங்களா நீங்க அவ குணசாலி என்று ஆவியானவரே அதே போல எங்க ஊரார் எங்க தெருக்கள் எங்கள் குடும்பம் எல்லாருமே தகப்பனே குணசாலி என்று எங்களை அறிந்து கொள்ளணும்பா ஆவியானவரே எங்க குணத்தை பார்த்து எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா ஆவியானவரே அப்பா உங்களுடைய சமூகத்திலே நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க அப்படி அப்பா சோதரம் தகப்பனே நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா தகப்பனே ஆவியானவரே எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு
கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க. ஏசப்பா ஆவியானவரே அப்பா, மீதியான நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா நாங்க அப்பா ஆவியானவரே பண்ண போற பிரேயர் பாயிண்ட்ஸ நீங்க ஆசீர்வதிங்க. என் தேவ ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்களே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கீதம் 43 பக்கம் 696. தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீட தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். சோ இதுல வந்துட்டு அஞ்சாவது இது பண்ணும்போது என்னன்னா, போன அதிகாரத்திலயுமே இது இருக்கும், இந்த வசனம் இருக்கும். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பு என் தேவனாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என்னன்னா நம்ம அப்பப்போ நம்ம என்னன்னா இந்த உள்ளான மனுஷன் ஆத்மா கிட்ட நம்ம பேசணும் நிறைய காரியம். ஏன்னா ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதுன்னு அந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்மாட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ ஒண்ணு தேவன் இடத்துல பேசுவாங்க, ரெண்டாவது நமக்குள்ள பேசுறதுக்கு நம்ம அந்த ஆத்மாட்ட சொல்லணும், நீ ஏன் கவலைப்படுற, நீ ஆண்டவருக்காக இது பண்ணு. இந்த ஆத்மாவோட கான்வர்சேஷன், ஆத்மாவோட உரையாடுதல் ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில. ஏன்னா அதுதான் நிதானிக்கிறதுக்கு இதாகும். நம்ம தப்பு பண்ணோம்னா அந்த ஆத்மாட்ட சொல்லணும், நீ ஏன் இப்படி கெட்டதை நினைச்சிட்டு இருக்க, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, கர்த்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வார்த்தை ஆத்மாக்கு போச்சு அப்படின்னா நிறைய இது மாறும். ஏன்னா நம்ம யார்கிட்ட நம்மளோட காரியங்களை புலம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலம்புதல் எப்பயுமே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு புலம்புதல் இருக்கும், கவலையான வார்த்தைகள் வெளியில வரும். இத நம்ம இந்த நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிட்டோம்னா, அதாவது நம்மளுக்குள்ளேனா நம்ம இந்த ஆத்மாட்ட போய் நம்ம பேசணும்னா அது ஒரு சொல்யூஷன் கர்த்தர் கொடுப்பாரு. அதுக்குள்ளே ஏன்னா உள்ளான மனுஷன் நம்மளுக்கு ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு அதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த உள்ளான மனுஷனை நம்ம பாதுகாக்க நம்ம அதுகிட்ட பேசாம இருந்தோம் அப்படின்னா அதுவே தனிமையா இருக்கும். அந்த உள்ளான மனுஷனை தான் நம்ம ஆத்துமான்னு சொல்றோம், அந்த ஸ்பிரிட் மேன. சோ இந்த இது அவரோட கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த ஆத்மா கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த நாள் அதுதான் நம்ம என்ன தனியா புலம்புறாங்கன்னு சொல்லுவாங்க, தனியா இல்ல, நம்ம ஆத்மாட்ட பேசணும். என்ன காரியம் இன்னைக்கு நீ என்ன பண்ண போறோம், நம்ம இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளான் நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அழகா இதுல அத பேசிக்கிட்டு இருக்கும் போது சில நேரத்துல நம்மளே அறியாம நல்ல காரியங்கள் நம்மளுக்கு தோணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது அந்த உள்ளான மனுஷன் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. பேசும்போதுதான் இது இருக்கும். சோ ஆவியானவர் இந்த உள்ளான மனுஷனும் ஆவியானவரும் இந்த ஆத்மாவும் சேரும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லபடியா அமையும். இதே ஆத்மா நீங்க கெட்ட காரியத்தையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உலகத்தோட போயிடும். சோ இந்த ஆத்மா ரெண்டுக்கும் நடுவுல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில போற அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னா ஆவியானவரோட இந்த ஆத்மா இது பண்ணும். சோ அதுக்குரிய காரியத்தை தான் சிந்திக்கும், அதுக்குரியதான் நம்மள பேச வைக்கும். இதே ஆத்மாவை நீங்க உலக காரியத்துக்கு மட்டும்தான் நீங்க அது கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடும். சோ இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்றதுல இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். அது நிறைய அது டீச்சிங் மாதிரி போயிரும். இப்ப என்னன்னா நம்ம ஆத்மா கூட நம்ம பேசணும். கலங்கும் போது நீ ஏன் கலங்குற, சந்தோஷமா இருக்கும் போது நீ சந்தோஷமா இருக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா ஆண்டவரை துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
ஆத்மாவோட நீங்க இந்த பழக்கம் இல்லைன்னா நீங்க இந்த ஒரு வாரம் பழகி பாருங்களேன். அந்த ஆத்மா கூட உங்க மனசாட்சின்னு உலக பிரமாணமா சொல்லுவாங்க. சோ இந்த ஆத்மா கூட நீங்க பேசி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தெரியும். உங்களுக்கே வந்து நல்ல நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். சோ ஆத்மா கூட நம்ம பேசுவோம். ஆத்மாட்ட அவ சொல்லிக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் செஞ்ச நன்மைய மறக்கவே கூடாது. ஏன் கவலையா இருக்கிற, நம்ம போய் ஆண்டவரை துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனம் உங்களுக்குள்ளேயே இந்த ஆவி ஆத்மா சரீரம் மூணும் சேர்ந்து ஆண்டவரை வந்து துதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் அந்த இடத்துல வந்து உங்களோட பேசுவார். நிறைய காரியங்கள் அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்னு சொல்றோம்ல, இந்த ஆத்மால இருந்து ஆத்மாத்மான அப்படின்றது வந்து ஆத்மாவோட உரையாடுதல் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு அது கிடைக்கும். சோ இதுதான் சங்கீதத்துல மெசேஜ் பகுதி என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இந்த ஃபர்ஸ்டே இது பண்ணுவாங்க. இது என்னன்னா, மலை பிரசங்கம் வந்தது. மலையில வந்து ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. 5 அப்பம் 2 மீன் கதை தான். சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஜனங்கள் 3 நாள் வந்து அங்க பிரசங்கம் கேட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில அவங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு போஜனம் இருக்காது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இவங்களை இப்படியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சீஷர்கள் வந்து இவங்ககிட்ட கேட்பாங்க, இவங்களை எப்படி அனுப்புறது அப்படின்னு. யோவான்ல தெளிவா அதுல வந்து மத்ததுல வந்து மேலோட்டமா இதே 4 சுவிசேஷத்துல இது வரும். யோவான்ல தெளிவா பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா 5வது வசனம், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்து வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிற அறிந்து அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போடுறாரு அங்க பிலிப்ப. என்னன்னா, சீஷர்களை டெஸ்ட் பண்றதுக்குதான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாராம், இந்த கொஸ்டினை கேட்டாராம். என்ன இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பிலிப்பு வந்து ஒரு கணக்கு போட்டு, இவ்வளவு காசு இருக்கு, அவ்வளவு வந்தாலுமே போதாதுப்பா அப்படின்னே இன்னொரு இதுல விஷயத்துல வைப்பாங்க, நம்ம போய் ஒரு கிராமத்துல போய் இவங்களுக்காக சாப்பாடு தேடினாலும் அது கஷ்டம், இவங்களை இப்படியே அனுப்புறதுதான் அப்படின்னே. இல்ல, நான் இவங்களை அப்படி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட என்ன இருக்கு நாங்க வந்து ஆண்டவர் வந்து கேட்பாரு. சோ இங்க அடுத்ததுல வந்து சொல்லியிருப்பாங்க, அந்திரேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஷன் வந்து, இங்க ஒரு பையன் இருக்கிறான். 9ஆம் வசனம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். சோ இதுல என்ன அப்படின்னா, அந்த சீஷர் வந்து ஒரு சிறு பையன் வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இது எல்லாத்தையும் காட்டிலும் நான் யார சொல்ல வரேன்னா, அந்த சின்ன பையன். சோ அந்த சின்ன பையனுக்கு ஒரு பேரு கூட இல்ல. சோ பேரு இல்லாத இந்த சின்ன பையனோட ஒரு செயல் வந்து 2000 வருஷமா எங்க போனாலும், ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு கூட இந்த கதை தெரியும். சோ கிறிஸ்தவன்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே வந்து இந்த கதை தெரியும். 5 அப்பா 2 மீன், ஏசப்பா வந்து 5000 புருஷர்களுக்கு வந்து உணவளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாட்டா இருந்தாலும் சரி, பிரசங்கமா இருந்தாலும் சரி, சண்டே கிளாஸ் ஸ்டோரியா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே இது ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது இயேசுவோட அற்புதம் இருந்தாலும், இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சின்ன பையனோட ஒரு தியாகம்னு சொல்லலாம், இல்ல ஒரு முன்னாடி எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம். எத்தனையோ சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு மீன் கூடயா இல்லாம இருந்திருக்கும் 3 நாள். ஏன்னா இந்த பையன்கிட்ட ஒரு 5 அப்பம் 2 மீன் வந்து இவன் வச்சிருந்தான் அப்படின்னா, மத்தவங்க யார்ட்டையாச்சும் ஒரு துண்டோனாச்சும் அங்க இருந்திருக்கும், அப்பத்துல கொஞ்சம்னாச்சும் இருந்திருக்கும். யாருமே வந்து அதை கொடுக்க வரல. ஆனா இந்த பையன் என்ன பண்றா அப்படின்னா, நான் வந்து கொடுக்குறேன், இதை வச்சு ஆண்டவர் ஏதாச்சும் ஒண்ணு செய்வாரு. ஏன்னா 3 நாள் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்னென்ன அற்புதம் பண்ணிருப்பாருன்றது அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவனுக்கு புரிஞ்சிருக்கோ புரியலையோ, கிரியை செஞ்சிருக்குமோ இல்லையோ, ஆனா அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், என்னட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆண்டவர் எல்லா இடத்துலயுமே உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பர்டிகுலரா ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து கேட்பாங்க. அவங்க வச்சிருப்பாங்க, அது மூலமா ஆண்டவர் வந்து கிரியை செய்வாங்க. ஆனா இந்த சின்ன பையன்கிட்ட போய் அவங்க கேட்டாங்களா என்ன நம்ம வேதத்துல குறிப்பிடல. ஆனா அந்த அந்த சின்ன பையன் முன்னாடி வரான். முன்னாடி அவன் நினைச்சிருந்தானா, எனக்கு இதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுருக்கலாம், ஏன்னா பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும், இதை வச்சு நான் வீட்டுக்கு போற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்தானா, இன்னைக்கு இந்த ஒரு அற்புதம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. கண்டிப்பா கர்த்தர் போஜனம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார்.
அங்க வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்ல, பக்கத்துல போய் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கும். கண்டிப்பா நான் அந்த அற்புதம் நடந்திருக்கும். ஆனா இந்த 5 அப்போ 2 மீனை வச்சு ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன பையனோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான். நான் என்னோடதா நான் ஆண்டவருக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச ஒரு ஸ்டெப், அவன் செஞ்ச ஒரு அர்ப்பணிப்பு, அவன் செஞ்ச ஒரு தியாகம் வந்து இன்னி வரைக்கும் பேசப்படுது. அதனால 5000 புருஷர்கள்னா 5000 ஆண்கள் மட்டும். சோ பெண்கள் எவ்வளவு இருந்திருப்பாங்க, குழந்தைகள் எவ்வளவு இருந்திருப்பாங்க. சோ இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன பையனோட ஒரு அந்த ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சதுதான் காரணமா இருந்துச்சு. சோ அதே போல இன்னைக்கு ஏசப்பா வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்கிட்ட ஒரு காரியம் இருக்குல்ல, ஏதோ ஒரு காரியம் இருக்கு. இல்லாம யாருமே ஒண்ணுமே இல்லாம மனுஷன் ஆண்டவர் படைக்கவே மாட்டாருக்கா. சோ உனக்கு என்ன டேலண்ட் இருக்கா, இல்ல வேற என்ன காரியம் உன்கிட்ட இருக்கு, அத நீ ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வை. எப்பவுமே ஆண்டவர் சொல்லுவாரு, நம்மளை தேடி வந்துட்டாரு, நம்மளை ரட்சித்துட்டாரு, எல்லாமே ஓகே தான். ஆனா ஏசப்பா நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது, நீ தைரியமா ஒரு ஸ்டெப்ப வந்து நீ எடுத்து வச்ச அப்படின்னா அது மூலமா நான் வந்து கிரியை செய்வேன். அது மூலமா நான் உனக்கு நிறைய காரியங்களை செய்வேன். நீ அநேகருக்கு அற்புதமா மாறுவ, நீ அநேகரை போஷிப்பன்னு சொல்றாரு. ஆனா ஏன் நம்ம வந்து ஆண்டவர் நிறைய நம்ம கத்துக் கொடுப்பாருக்கா. என்னன்னா நீ வந்து ஒரு இதை எடுத்து செய்யாம, ஏன்னா நம்ம அந்த ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை முழுசா நம்புறோம். ஆனா அந்த செங்கடல்ல முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பதட்டமா இருந்திருக்கும். என்னதான் பிரிஞ்சிருச்சு, நம்ம காலை எடுத்து வைக்கும் போது தண்ணி எல்லாம் குமிஞ்சிருச்சுன்னா செத்து போயிருவோமே, ஆனா ஒரு தைரியத்துல ஒரு இதுல வந்து எடுத்து வைக்கிறாங்கல்ல. சோ அந்த முதல் ஸ்டெப் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, நீ தைரியமா எடுத்து வை. அந்த அந்த ஒரு ஸ்டெப் என்னன்னா நீ என்னைய முழுசா நம்புறன்னு அர்த்தம். அந்த ஒரு ஸ்டெப் என்னன்னா நீங்க தான் ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த ஒரு ஸ்டெப் வந்து காமிக்குது. சோ 100% அவரை நம்பி நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். அப்படி கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா மிச்சம் அந்த 99% கர்த்தர் தான் செய்வாரு, நம்ம செய்யவே மாட்டோம். அவர் அழகா நம்மளை கூட்டிட்டு போவாரு. சோ இந்த காலை வேளையில நம்ம என்ன பண்ணணும்னா ஏசப்பாட்ட வந்து கேட்கணும், ஆண்டவரே கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜெபத்துல உட்காருங்க, ஆண்டவர் அழகா வந்து சொல்லுவாரு. நான் எந்த காரியத்துல ஸ்டெப் எடுத்து வைக்கணும்பா, ஒரு வேலை ஆண்டவர் வந்து ஒரு வேலை சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த வேலையில வந்து உங்களுக்கு பயமா இருந்துச்சு, நீங்க இன்னும் ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா தைரியமா அந்த அந்த இடத்துல காலை வைங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வாக்குத்தத்தமும் இருக்கு, கர்த்தர் நான் கூட இருக்கிறேன், எழுந்து காரியத்தை நடப்பி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா தைரியமா நீங்க கால் எடுத்து வைங்க. அது எந்த பெரியதா இருந்தாலும். செங்கடலவே நான் அவங்க கடக்க வச்ச ஆண்டவர் இந்த நம்மளோட இந்த அற்பமான ஒரு காரியத்தையும் கர்த்தர் கடக்க வைப்பாரு, செய்ய வைப்பாரு. இல்ல எனக்கு ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தை செய்ய சொல்லியிருக்காரு, எனக்கு சொல்லிட்டாரு, இது எனக்கு கிரீன் சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா தைரியமா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அந்த ஊழியத்தை கர்த்தரை வந்து நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர்தான் விருப்பத்தை மனசுல உண்டாக்குறவர், அவர்தான் எல்லா காரியத்தையும் உண்டாக்குறவர். சோ அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்த ஒரு ஸ்டெப் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட கேக்குறாரு, நீ ஒரு ஸ்டெப்பை எடுத்து அதுக்கு அடுத்துதான் நான் அற்புதம் செய்ய முடியும். சோ நான் அப்படி வந்து நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் இன்றைக்கு அந்த ஒரு ஸ்டெப் என்னன்ற நம்மளுக்கு தெரியலைன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கூச்சப்படாம கேளுங்க. இன்னைக்கு மெசேஜ் கொடுத்திருக்கீங்க ஏசப்பா, வார்த்தையை கேட்க வச்சிருக்கீங்க. இந்த வார்த்தையை கொடுத்திருக்கீங்கன்னா நீங்க எங்களோட பேசுறீங்கன்னு அர்த்தம், நீங்க ஏதோ என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன எதிர்பார்க்கிறீங்க? அங்க போய் அங்க சிறுவன்கிட்ட யார்கிட்ட என்ன இருக்கு போஜனத்தை கொடுங்கன்னு சொல்லும் போது அங்க 5 அப்போ 2 மீன் வந்துச்சு. இதே யார்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லியிருந்தா பணத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஆண்டவர் அங்க தெளிவா கேக்குறாரு, யார்கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட வந்து இன்னைக்கு நீங்க என்ன என்கிட்ட கேக்குறீங்க ஏசப்பா, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து என்ன காரியம் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அதை சொல்லுவாரு. தைரியமா இன்னைக்கு காரியத்தை ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே, நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். சங்கீத பகுதியிலும் தகப்பனே ஆத்மாவோடு தகப்பனே ஒரு கான்வர்சேஷன் வேணும், ஒரு உரையாடல் வேண்டும்னு நீங்க சொல்றீங்கப்பா. இது வரைக்கும் நாங்க அந்த காரியத்தை மிஸ் பண்ணியிருந்தோம்னா, தவற விட்டுருந்தோம்னா என் டாடி ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, இனிமே தகப்பனே ஆத்மாவோடு உரையாடுகிற காரியத்தை எங்களுக்கு நீங்க வலியுறுத்துங்கப்பா.
செய்யுங்கப்பா. ஆவியானவரே பிரசங்கத்தின்படி தகப்பனே நாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே ஆவியானவரை எடுத்து வச்சுட்டு தகப்பனே நாங்க அப்படியே சும்மா உட்கார்ந்து கூடாது, இயேசுவோட நடக்கணும். ஆவியானவரே அப்படி நடக்கும்போது எங்க காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. தகப்பனே ஆவியானவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க பேசிருக்கீங்கன்னு அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. டாடி ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. நீங்க இந்த வாரத்துல தகப்பனே எங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறீங்கப்பா. நாளை சர்வீஸ்ல தகப்பனே எங்களுக்கு அதற்குரிய அடையாளத்தை காமிக்க போறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க டாடி. ஆவியானவரே எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க அப்பா. சோத்திரம்